தற்போது மிக முக்கிய செய்தியாக 6 மாதங்களில் 60 லட்சம் கோடி ரூபாய் சரிவு, அதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எங்கு என்றால் இந்தியாவின் பங்கு சந்தைகளில். பங்கு சந்தையில் ஏன் இந்த திடீர் சரிவு? திடீரென தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது பங்குச்சந்தையில் என்ன நடக்கிறது என்பது குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு. ஆனால் பங்குச்சந்தை என்பது மிக முக்கியமானது. ஒரு இந்திய நாட்டின் வர்த்தகத்தில், ஒரு உலக நாடுகளில் எந்த நாடாக இருந்தாலும் அதனுடைய வர்த்தகத்தில் மிக முக்கியமானது பங்குச்சந்தை. எனவே அந்த பங்குச்சந்தையில் ஏன் இப்படி நடக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக முதலீட்டு ஆலோசகர், பொருளாதார நிபுணர், பங்குச்சந்தை ஆலோசகர் என வர்த்தகத்துறையில் பன்முகங்களை கொண்ட மிக சிறந்த அனுபவம் வாய்ந்த திரு அருள்ராஜன் நம்முடைய இணைந்திருக்கிறார். எனவே அவரிடமே பல்வேறு சந்தேகங்களை கேட்டறிவோம். வணக்கம் திரு அருள்ராஜன். வணக்கம். வணக்கம் சார். சத்தியம் தொலைக்காட்சியின் சிறப்பு நிறையில் பங்கேற்க வந்தமைக்காக மிக்க நன்றி. என்னுடைய முதல் கேள்வியே நேரடி கேள்வி. 6 மாதங்களில் 60 லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தைகளில் இழப்பு என்ற ஒரு தகவல் உண்மையிலேயே தலையை சுத்த வைக்கிறது. 60 லட்சம் கோடி என்பது எவ்வளவு பெரிய தொகை, இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்க என்ற ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? ஏன் இந்த இழப்பு சார்? பொதுவா பங்கு சந்தை அப்படின்றது ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இருக்கும். இறக்கங்கள் அப்படின்றது பங்கு சந்தையோட ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே பங்கு சந்தையோட இறக்கங்கள் அப்படின்றது ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஏறி இருக்கு முன்னாடி பங்கு சந்தை, அதுல இருந்து எவ்வளவு இறங்கி இருக்கிறது அப்படின்றதையும் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். இது வெவ்வேறு கண்ணோட்டத்துல நான் உங்களுக்கு பதிலா சொல்றேன். முதல் கண்ணோட்டம், பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12-13% என்ற அளவுக்கு நிப்டி என்று சொல்லக்கூடிய குறியீட்டு விழுந்திருக்கிறது. அதே சமயம் மார்க்கெட் கேப் சொல்லக்கூடிய வகையில பங்கு சந்தையோட ஒட்டுமொத்த மதிப்பும் அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்க மதிப்புல சொன்னீங்க, சதவீதத்துல சொல்லும் போது 20% மேலான இறக்கத்தை இப்போ சந்திச்சிருக்கிறோம் குறுகிய காலத்துல. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பேசும்போதே சொன்னீங்க, பொருளாதாரத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமா பங்கு சந்தை பார்க்கிறோம். ஆமா, பங்கு சந்தை அப்படின்றது பொருளாதாரத்தை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்னு தான் பொதுவா நம்ம சொல்லுவோம். பட் எல்லா சமயங்களிலும் அந்த மாதிரி பிரதிபலிக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரம் வலிமை பெறும்போது பங்கு சந்தையானது வெகு வேகமாக மேல் நோக்கி நகர்வதும், பொருளாதாரம் சற்றே தேக்க நிலையோ இல்ல சரிவை சந்திக்கும் போதோ பங்கு சந்தை மிக வேகமாக இறங்குவதும் நிகழ்வது வழக்கம். அதனால பங்கு சந்தை எப்பவுமே ஒரு படி ஏறும்போது மேல வேகமாகவும், இறங்கும்போது ஒரு படி கீழே வேகமாக இறங்குவதும் நிகழ்ந்து கொண்டிருப்பது சகஜம். அது இப்போது நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்திய பங்கு சந்தையை பொறுத்த மட்டில் ஒப்பீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது உலக சந்தைகள் அந்த மாதிரியான வீழ்ச்சிகள் இருக்குதா அப்படின்னா விடை இல்லை. அமெரிக்க சந்தை அந்த அளவுக்கு விழுந்திருக்குதா? இல்லை. ஆசிய சந்தைகள் அந்த அளவுக்கு விழுந்திருக்குதா? இல்லை. ஐரோப்பிய சந்தைகள் அந்த அளவுக்கு விழுந்திருக்குதா? இல்லை. ஆனால் இந்திய பங்கு சந்தை கணிசமான ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான ஒரு காரணம், பங்கு சந்தை பொருளாதாரத்தை பிரதிபலிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பொருளாதாரத்தின் நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 2 காலாண்டுகள் அப்படின்னு எடுக்கும்போது 6 மாசம் 2 காலாண்டுகளில் நிறுவனங்களுடைய அந்த சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் விற்பனை ஆகட்டும், அதனுடைய லாபமாகட்டும் குறைய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது முக்கியமான காரணமா பார்க்கிறோம். ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய அளவுகோல் ஜிடிபியில சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த 2 காலாண்டுகளாகவே இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி கீழ் நோக்கி திரும்பி இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் போன தடவை 5.4% அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த முறை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே 6.7% குறைந்தபட்சம் வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜிடிபி அளவுகோல்ல இப்ப 6.4% இந்த 2025 வருடம் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது கடந்த 6 மாதங்களில் குறைய ஆரம்பித்திருக்கிறது என்பதும், வரக்கூடிய அடுத்த 6 மாதங்களில் இந்த ஒரு நிலைப்பாடு என்பது இன்னும் தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த தேக்க நிலையோ இல்லை இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இதுன்னு சொல்லுவோம்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன், உள்நாட்டு நுகர்வு என்பது குறைய ஆரம்பித்திருக்கிறது. அந்த உள்நாட்டு நுகர்வு என்பது 2ஆ பிரிப்போம், அர்பன் மார்க்கெட், ரூரல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அர்பன் மார்க்கெட்ல கணிசமான அளவு நுகர்வு குறைய ஆரம்பிச்சிருக்கிறது. ரூரல் மார்க்கெட்ல ஒரு தேக்க நிலை இருக்கிறது. ஆக ஒருவேளை ரூரல் மார்க்கெட்டும் அடுத்த சூழலுக்கு பாதிக்கப்பட்டால் ரூரல் மார்க்கெட், அர்பன் மார்க்கெட் ரெண்டுமே இந்த உள்நாட்டு நுகர்வு குறைந்தால் நிறுவனங்களுடைய விற்பனை பாதிக்கப்பட்டு, லாபம் பாதிக்கப்பட்டு, பங்கினுடைய விலை பாதிக்கப்படும். இது அடுத்த 6 மாதங்களுக்கும் இவ்வாறு இருக்க வாய்ப்பு.